வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியாக்ட் ஜேஸில் எப்படி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது அண்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போது ஈகாலனில் எம்சிஎன்ற ஃபோல்டரில் தான் ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணி டிஃபால்ட்டாக ஒரு பாத் இருக்கும். அதை நம்ம எந்த பாத்தில் ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈகோலனில் எம்சிஎன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் npx create react app கவுண்டர்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நேம். npxோட மீனிங் பார்த்தீங்கன்னா நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட் இதை ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணோன்னா நம்ம பாத் கொடுத்தோம் இல்லையா ஈகாலனில் எம்சிஎன்னு, அங்கே கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்மளோட ரியாக்ட் பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 3 to 5 minutes ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணோம்னா சிடி கவுண்டர் சொல்லிட்டு நம்ம ஈகாலனில் எம்சிஎன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமா, அதில் கவுண்டர்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சுல, அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். அதுக்குள்ளே போயிட்டு npm ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு டெர்மினலில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப் அப்ளிகேஷன் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி ரன்னிங் ஆன் போர்ட் 3000 இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் அதில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் டிஸ்பிளே என்ன ஆகுதுன்னா எடிட் src app.js. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கவுண்டர்னு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணீங்க, அதுக்குள்ளே போயிட்டு srcன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே app.jsன்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ டிஸ்பிளே ஆகுது. இந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி நம்ம வேறு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம் சொன்னியா, அந்த ப்ரோக்ராமை எடுத்து இதில் காப்பி பண்ணி கம்பெனியில் சேவ் பண்ணாலே போதும். இது நம்ம என்ன ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா app.jsக்குள்ளே கவுண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை எடுத்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகுது பாருங்கள். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.